ஹாய்! இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் வந்து ஷார்ட்ஸ் போட்டிருந்ததுல நெறைய வியூ போயிருந்துச்சு. நான் பூஜை பாக்ஸ் சுத்தம் பண்ணியிருந்தது. அதில வந்து நான் என்னென்ன சாமி எங்க வீட்ல இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்னென்ன சாமி இருக்குன்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட்டு பூஜை பாக்ஸ் ரெடி பண்ணிட்டு, அதில வந்து நியூஸ் பேப்பர் விரிச்சு விட்டுட்டேன். இது வந்து முத்தாரம்மன் ஃபோட்டோ. இது வந்து 2 ஃபோட்டோ இருக்கு எங்ககிட்ட. ஒண்ணு வந்து இந்த மாரி, இன்னொன்னு வந்து கண்ணாடி கிளாஸ்ல உள்ளது. ஊர்ல வாங்குனோனே அண்ணே சொன்னாங்க உடைஞ்சிரும்னு. நாங்க இருந்தாலும் அத கொண்டு வரும்போது உடைஞ்சிருச்சு. அதனால அந்த கண்ணாடி மட்டும் எடுத்துட்டு, அந்த ஃபோட்டோ ஒண்ணு வச்சிருக்கோம். இது வந்து ஹஸ்பண்ட் வந்து திருவண்ணாமலை போயிட்டு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்க. நெறைய சாமி ஃபோட்டோ அப்படிதான். மதுரை போம்போது ஒண்ணு வாங்கிட்டு வருவாங்க. அந்த மாரி வாங்குனது. இது வந்து நாங்க எல்லாமே அங்க முத்தாரம்மன் கோயில் போம்போது ஒரு சாமி ஃபோட்டோ புடிச்சுச்சுன்னா, அத அப்படியே எடுத்துட்டு வாங்கிட்டு வந்துருவோம் எப்பயுமே. இது குபேரர் எப்பயுமே வீட்ல வச்சிருப்போம். இந்த சாமி ஃபோட்டோவும் இங்க வாங்குனது தான். எல்லா சாமியும் இருக்கிறது ஆஞ்சநேயரு, ஆ லக்ஷ்மணர், ராமர் அப்படி இருக்கிற மாரி ஃபோட்டோ. இது வந்து எல்லா வீட்லயும் இருக்கும் பார்த்தீங்களா, 5 சாமி இருக்கும்ல, அந்த சாமி ஃபோட்டோவும் இருக்கு. பின்ன வந்து என் பர்த்டே ஃப்ரெண்டு ஒரு அக்கா அவங்க வாங்கி குடுத்தது. மேல வந்து சாமி ஃபோட்டோஸ் கம்மி தான். குட்டி குட்டி சாமி சிலையும், பின்ன வந்து கோமாதா அதெல்லாம் வைக்கணும். சாமி ஃபோட்டோ வந்து ஒரு 4 சாமி ஃபோட்டோ தான். அதுக்கப்புறம் நான் சங்கு இது வந்து ஊருக்கு போயிருக்கும்போது மணப்பாடுன்னு ஒரு இடத்துல சங்கு வாங்கிட்டு வந்தோம். இது வந்து ஹிந்திக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா, இப்பவுமே நான் பார்த்துருக்கேன். அவங்க வீட்ல சாமி கும்பிடும்போது அந்த சங்கெல்லாம் ஊதி கும்பிடுறாங்க. நாங்க ஊதி கும்பிடுறதுக்கு வாங்கல. அது சங்கு வந்து சரி அந்த பெருமாளுக்கு நேரா வைக்கலான்னு சொல்லிட்டு, சங்கு அத சுத்தி வந்து ஜாதிக்காய் வச்சு வச்சுட்டேன். சில்லற காசும் போட்டு வச்சுட்டேன். அடுத்து வந்து வாராகி சிலை வீட்ல இருக்கு. வாராகி சிலைக்கு அந்த தட்டுல ஃபுல்லா அரிசி, மஞ்சள் போட்டு ஃபுல்லா இது பண்ணி எடுத்துட்டு, பச்சரிசி போட்டு எடுத்துட்டு, வாராகிக்கு ஃபுல்லா மஞ்சள், குங்குமம் வச்சு விட்டுட்டு, அந்த அரிசி போட்டதுல வாராகி வச்சாச்சு. அதே மாரி எங்க வீட்ல அன்னபூர்ணியும் சின்னது இருக்கு. அவங்களுக்கும் இந்த மாரி தட்டு இருக்கு. அதனால அவங்களும் அரிசியில தான் வைக்கணும் அன்னபூர்ணி. எப்பயுமே நம்ம அரிசி சமையல் ரூம் இருக்கு இல்லையா, அதுல வைக்கணும். நான் சாமி போட்டோலயே ஒரு தட்டு ஃபுல்லா அரிசி போட்டு அதுல வச்சிருக்கேன். எங்க வீட்ல சின்ன சின்ன சாமி எனக்கு பிடிச்சதெல்லாம் நிறைய இருக்கு. அதே மாதிரி கோமாதாவும் ஃபர்ஸ்டே வாங்கிட்டேன். இந்த மேல இருக்கிற ரோல வந்து சாமி போட்டோ கம்மியா வச்சுட்டு இந்த மாதிரி சிலைகள் வந்து அதிகமா வச்சிருக்கேன் நான். அது ரொம்ப நல்லது. நான் இதுவும் இல்லாம ஒரு பாத்திரம் ஃபுல்லா ஏலக்காய், பட்டை, பூ, பிரியாணி பூ இதெல்லாம் போட்டு வைப்பேன். ரொம்ப நல்லது. அமௌண்ட் நிறைய சேரும். பொட்டெல்லாம் வச்சு முடிச்சனால நான் எப்பயும் முத்தாரம்மன் கிட்ட தான் வாராகி சிலை வைப்பேன். பெருமாள் கிட்ட சங்கு, அப்படி லட்சுமி கிட்ட வந்து அன்னபூர்ணி அப்படி ஒன்னொன்னா வைப்பேன். குபேரர் வந்து விநாயகர் கிட்ட வைப்பேன். அதே மாதிரி கோமாதா சிலை எப்பயுமே திருப்பி தான் வைக்கணும். அவங்க வாழை தான் தொட்டு கும்பிடணும். நம்ம ஒரு ரவுண்டு மேல எல்லாம் சுத்தம் பண்ணனால இப்ப கீழே இருக்க சாமி எல்லாம் சுத்தம் பண்றதுக்கு ஃபுல்லா பேப்பர் விரிச்சிட்டேன். விரிச்சதுக்கு அப்புறம் அந்த சாமி போட்டோல தொடச்சு வச்சிருந்தேன். இனி அது ஒன்னொன்னா எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு கீழே வந்து நம்ம சமயபுரத்து மாரியம்மன் வச்சிருக்கேன். அப்புறம் நரசிம்மர் போட்டோ வச்சிருக்கேன். இதெல்லாம் வைக்க கூடாதுன்னு எல்லாம் சொன்னாங்க. நான் வந்து கேட்கல. அதே மாதிரி ஒரு விநாயகர் சிலை அது வந்து அடுத்த தடவை கரைக்க கொடுக்கணும். வாராகி அம்மன் சிலை வச்சிருக்கேன். சுடலை மாடர் சாமி, மீனாட்சி அம்மன் போட்டோ வச்சிருக்கேன். மீனாட்சி அம்மன் போட்டோ வந்து இவங்க மதுரைக்கு போனப்ப வாங்கிட்டு வந்தாங்க. எக்கச்சக்கமான திருநீர் இருக்கு. நம்ம கடக்கம்பட்டி ஐயாவோடது ஒரு கோயிலுக்கும் போகும்போது உள்ள திருநீர்லாம் இருக்கு. சரி அதெல்லாம் ஒரு பாக்ஸ்ல எடுத்து வச்சிடலாம். அதை எடுத்து வச்சுட்டு விளக்கு வந்து 3 விளக்கு போடலாம். ஒன்னு முத்தாரம்மனுக்கு, இன்னொன்னு வந்து எல்லா சாமி இருக்கிறதுக்கு, கீழே விநாயகருக்கு ஒன்று, அப்படி 3 விளக்கு நம்ம இந்த தடவை போடலாம்னு சொல்லிட்டு எல்லா விளக்குலையும் மஞ்சளும் குங்குமமும் வச்சேன். வச்சுட்டு திரியெல்லாம் வச்சுட்டு பின்ன நம்ம சூடமெல்லாம் காட்டுறதும் அதுக்கும் சந்தன குங்குமம் வச்சுட்டு நான் எப்பயுமே ஒரு செம்பு தண்ணி சாமி கிட்ட வைப்போம். அதுல வந்து இந்த தடவை ஜவ்வாது அந்த மாதிரி பொருள் எல்லாம், பச்சை கற்பூரம் அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேன். ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா மாத்திக்கலாம். ஃபுல்லா வீடு ஃபுல்லா விளக்கு போடும் போது தெளிச்சு விட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த தண்ணியில நான் ஒரு டப்பா ஜவ்வாதும் போட்டுருவேன். பின்ன பச்சை கற்பூரம் ஒரு பெரிய துண்டா போட்டுருவேன். நல்ல வீடு ஃபுல்லா ஸ்மெல் அடிக்கும். சாமி கும்பிடும் போது நம்ம வீடு ஃபுல்லா தெளிச்சு விட்டா போதும், நல்லா இருக்கும். அதே மாதிரி திருநீர் போட்டு வைக்கிற அந்த தட்டு, பின்ன அதுலயே வந்து திருநீர், சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சிருவேன். அந்த தட்டுக்குமே நான் போட்டெல்லாம் வச்சு விட்டுட்டேன். ஹஸ்பண்ட் மாலை போடுறாரு தான் நான் பார்த்து இவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணேன். நல்லா சுத்தம் பண்ண பிறகு மாலை போடலாம், நெக்ஸ்ட் இயர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாத்தி போடல அப்படின்னு கன்ஃபியூஸ்லயே இருந்தாங்க. இல்ல மாலை எல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு சொல்லிட்டு சரி அன்னைக்கு 1ஆம் தசரான்னு சொல்லிட்டு நாங்க மறுநாள் காலையில விளக்கு போட்டுட்டு பக்கத்துல இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். ஆனா எனக்கு ஒரு சங்கடம் இருந்துச்சு, இவ்வளவு தூரம் நம்ம சுத்தம் பண்ணிட்டு மாலை போடலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் சொன்னாங்க 1ஆம் தசராப்ப நம்ம மாலை போட்டுக்கலாம், ஊருக்கு போறதா தான் சொன்னாங்க. ஊருக்கு போகலங்கவும் சரி இங்க மாலை போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி சுத்தம் பண்ணது சுத்தம் பண்ணியாச்சு. காளி பூஜை அன்னைக்கு நாங்க விளக்கு போடல, மறுநாள் விளக்கு போட்டுக்கலாம். சாமி மட்டும் கும்பிட்டாச்சு. இந்த அளவுக்கு நீட்டா நான் சுத்தம் பண்ணிட்டேன். சுத்தம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் நாங்க வெறும் சாமி மட்டும் கும்பிட்டாச்சு. சரி நாளைக்கு இங்க தானே மாலை போட போறோம், நாளைக்கு காலையில எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுட்டோம். பார்த்தா மறுநாள் வந்து என்ன சொல்றாங்க, மாலை போடல, மாலை நம்ம இன்னும் அடுத்த வருஷம் போட்டுக்கலாம்னாங்க. சரி இவ்வளவு தூரம் சுத்தம் பண்ணிட்டு மாலை போடலன்னு சொல்லிட்டாங்கன்னு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. உங்க இஷ்டம், நீங்க மாலை போடுறது உங்க இஷ்டம்னு சொல்லிட்டு சரி விரதம் மட்டும் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாச்சு. மறுநாள் காலையில சரி 1ஆம் தசரா இல்லையா, அதனால நம்ம வீட்டுல சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு காலையில எழுந்திரிச்சு விளக்கு போட்டு பக்கத்துல இருக்க கோயில் போலாம் அப்படின்னாங்க. பக்கத்துல ஒரு சிவன் கோயில் இருக்கு. ரொம்ப நாளா அங்க போகணும்னு ஆசை இருந்துச்சு. சரின்ட்டு அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல காலையில எழுந்திரிச்சு வீடெல்லாம் சுத்தம் பண்ணி தொடச்சு விட்டுட்டு வீட்டுல விளக்கு போட்டாச்சு. விளக்கு போட்டு எல்லாம் பத்தி சூடம் எல்லாம் காமிச்சிட்டு சாமி கும்பிட்ட பிறகு எங்க 2 பேருக்கு திருநீர் வச்சு விட்டாங்க. தனியாக்கு வச்சு தனியா பயங்கரமா சாமி கும்பிட்டா. இன்னைக்கு சாமி கும்பிடுனா பயங்கரமா கூட தினமும் நைட்டு சாமிக்கு டாட்டா சொல்லிட்டு தான் தூங்குவா. அதெல்லாம் எனக்கு பயங்கர ஆச்சரியம், நம்ம பிள்ளையா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அவ சாமி கும்பிட்ட பிறகு எங்க 2 பேருக்கு திருநீர் வச்சு விட்டாங்க. இப்ப பாருங்க, அவ சாமி கும்பிட்டுட்டாலும் அவளுக்கு திருநீர் வச்சு விட்டா எனக்கும் வச்சு விட சொல்லுவா. எனக்கும் வச்சு விட்டாங்க. அமைதியா வாயெல்லாம் அமைதியா வச்சுட்டு இருக்கணும்னு சொல்லி வச்சு விட்டாங்க. அப்புறம் கிளம்பி பக்கத்துல இருக்க சிவன் கோயில் போயிட்டு வந்துட்டு மதியம் பாப்பாக்கு மதியத்துக்கு அப்பத்திக்கு சாப்பாடு கொடுத்து தொட்டில தான் தூங்க வச்சிருக்க. வேற எதுவுமே பண்ணல. திடீர்னு போன் அடிச்சு கிளம்பி நம்ம ஊருக்கு போலாம் அப்படின்னு
போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் மதியம் கிளம்பி இங்கே மதியம் 3:30 கிளம்பி நைட்டு ஒரு 2:30 ஊருக்கு போயிட்டோம். ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் மதியம் போல் கோயிலுக்கு அங்கே நாங்களுக்கு மாலை போட்டே ஆகணும்னு இருக்குது. அதனால கோயிலில் தான் போட்டாகணும்னு இருக்கு. அங்கே போய் மாலை போட்டாச்சு. ஹஸ்பண்ட் மட்டும் தான் மாலை போட போனாங்க. ஹஸ்பண்டோட அண்ணன் நான் போட்டே ஆகணும்னு சொல்லி எனக்கும் போட்டு விட்டாங்க. 2 பேருமே மாலை போட்டு திருப்பூர் வந்துட்டோம். வீட்டில் இருக்க சாமி எல்லாம் பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.